மௌரிய காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். சந்திரகுப்த மௌரிய காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். என்னடா இது நடுராத்திரில யார இவன் யுவான் சுவாங் யுவான் சுவாங் கூப்பிடுறான்? எப்பவோ செத்து போன அரசனுடைய ஆவி கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். இந்த காலத்து பசங்க தேவையில்லாம படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா என் ரூட்டே தனி. அப்படியே பேப்பரை சேஸ் பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன், அப்படியே ஆஸ்திரேலியா போய் பங்க் கடை ஓபன் பண்ணி ஃபாதரோட செட்டில் ஆயிடுவேன். இந்தியாவில் யாருக்கு தெரியாது. அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாடா, எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சி பிட்டா, பிட்டுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? பிட்டுக்கு சிவபெருமானே மனசு வந்திருக்கான். டேய், அது பிட்டு இல்லடா, புட்டு. பாத்தியா, திண்ணி பண்டாரா அவன் புத்திய காட்டுறான் பார். அவன் பாவண்டா, காட்டுல இருக்க வேண்டியவன் தவறி சிட்டிக்குள்ள வந்துட்டான். டேய், படிக்கிறதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடா. ஐ டு ஃபீல் தி சேம் டா. கேன் வி டு? யா. உலகத்துல பெரிய மேதைகள்லாம் படிச்சதா சரித்திரமே கிடையாதுடா. பெருந்தலைவர் காமராஜர் படிச்சாரா? இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படிச்சாரா? நெவர். அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகலையாடா? எக்ஸாக்ட்லி. அந்த வரிசையில தான்டா இந்த நாமக்கல் பெருமாள். அட அவ்வளவு தூரம் போவானே. நம்ம இசைஞானி இளையராஜா எந்த காலேஜ்ல படிச்சு மாஸ்டர் பட்டம் வாங்கினாரு? டேய், படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாதுடா. மறுபடியும் கரெக்ட். இத விட்டுட்டு சும்மா அசோகர் வந்தாரு, ஹைவேஸ் ஓரத்துல மரத்தை நட்டாரு அப்படின்னு பெனாத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்தியன் கண்ட்ரில இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குடா. ஏன்டா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அறிவு இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கு எக்ஸாமினேஷன் என்ன ஸ்கேனிங் மிஷினாடா? அவன் எக்ஸாமை எப்படி எதிர்நோக்குறதுன்னு ஒரே குறியா இருக்கான். அங்க பாரு, தனியா உட்கார்ந்துக்கிட்டு இன்னொரு தாஜ்மஹாலை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆடாடாடா ஜீவா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படியே நிறுத்தி வை. ஒழுங்கா பரீட்சைக்கு படி. சீனியர்ஸ் நாங்க சொல்றோம், அதை கேளு. அந்த பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ அவளை நினைச்சு இவன் உருகிட்டு இருக்கான் பாத்தியா? ச்சே, அவ இந்நேரம் எவன் கூட எந்த தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்து அழகிட்டு எங்களுக்காக பாக்குறேன். என்னடா பண்ணுவ? டேய், கொல்ல போறியா? கொல்லுடா, கொல்லு. அன்னைக்கு என்னமோ அம்மா அக்கா தங்கச்சின்னு லெட்டரா கொண்டு வந்து கொட்டின. இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திக்காக பரீட்சைக்கு கூட படிக்காம தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கியடா. ஏன்? டேய் ஜீவா, ஏன்டா அவன் சட்டையை பிடிக்கிற? அவன் சரியா தானே கேட்டான். டேய் ஜீவா, யாருன்னே தெரியாத ஒருத்திக்காக நீ ஏன்டா உன்னை அணுவா சித்திரவதைப்படுத்திக்கிற? இப்போ உனக்கு உன் குடும்பம் பெருசா தெரியலையா? உன் சகோதரிங்க பெருசா தெரியல? ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா தெரியலையா? டேய், உன்னதானடா கேக்குறேன். உன் ஃபியூச்சர் உனக்கு முக்கியமா படல? இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தியா அவ்வளவு நினைச்சு போடா. Nonsense. Good morning, sir. What is good about the morning? பாரு, அவன் படிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறத பார்ட் டைமா வச்சுக்குவான். நீ படிக்கிறதே பார்ட் டைமா வச்சிருக்கிறியா? ஆமா, எங்க வேகமா போயிட்டு இருக்க? சிகரெட் வாங்க போறேன் சார். ஊதுறதுக்கா? அநேகமா பரீட்சையும் ஊதிரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பட்டா என்ன பனியனை மேல போட்டுக்கிட்டான்? ஹாய் ஹாய். ஐயோ, இவனோடா? அண்ணாத்தே, வணக்கம் அண்ணாத்தே. இது அண்ணாத்தையா? ஏண்டா, நான் என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா? ஆமா, ஏன் இவனோ வெண்ணிடாடையில அலையறானுவா? குண்டனுக்கு ஏன் குப்புன்னு வேர்க்குது? சார், நாங்கெல்லாம் ஒரிஜினல் தமிழர்கள். கேட்லயே சொன்னாங்க. ஏய், சொல்றேன் என்னன்னு தப்பா நினைக்காத. அநேகமா 7 ஜென்மத்துக்கு நீங்க பாஸ் பண்றதுக்கான அரியும் காணும் குறியும் காணும். நல்ல சகுனம். சும்மா இருங்க சார். வேட்டி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன் வேட்டிக்குள்ள வெற்றி நோட்ஸ் சொருகி வச்சிருக்கிறியா? ஏய், எக்ஸாம் ஹால்ல ஆங்காங்கே மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்கிறோம். மாட்டிக்கிட்ட 3 வருஷத்துக்கு நீ எழுதவே முடியாது. டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இவன் பாத்துக்குவான். இந்தியன் எக்ஸாம் சிஸ்டம் ரொம்ப மோசம் பெருமாள். இங்க அவன் பரிச்சு அவன் எழுத சொல்றான். ஆனா ஃபாரின் கண்ட்ரில அப்படி இல்ல. நமக்கு ஒரு செக்ரட்டரி வச்சு எழுதலாம் தெரியுமா? எப்படி எப்படி? ஏண்டா, இங்க என்ன பாடம் எடுக்கிறோமா இல்ல படம் எடுக்கிறோமா? ஜாக்கிரதை, டூப் வச்சா எழுத போற. என்னடா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஹிஸ்டரியா வந்த மாதிரி கத்திட்டு போறாரு? அது ஒண்ணு இல்லடா. எப்போ இவர் அந்த எலிசபெத் டெய்லருடைய ஜியோகிராஃபிய பார்த்தாரோ அப்பவே இவருடைய ஹிஸ்டரி தடுமாறிடுச்சு. அவதான் தை தை தச்சாளேடா. பெருமாள், எப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெண் என்டர் ஆகுறாளோ அப்பையில இருந்து பிரச்சனை தான்டா. இந்த ஒரு பாயிண்ட் பெருமாளுக்கு தெரியாம போயிடுச்சு. நீ கொஞ்சம் புளியோதரை அவாய்ட் பண்ணி பாரு. நாளையில இருந்து பெருமாள் பிரியாணில இறங்குறான். ஸ்டூடண்ட்ஸ், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். எவனாவது பிட்டுக்கிட்டு வச்சிருந்தீங்க தொலைச்சிடுவேன், தொலைச்சு. ஜாக்கிரதை. ஏய், நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல. என்ன இது? நீங்க இத பாக்கலையே? என்னடா புத்தூர் கட்டு மாதிரி உடம்பு பூரா பிட்டு? ஏய், எங்கடா உன் புத்தியை காமிச்சிட்ட பத்தியா? நட, பிரின்சிபால் ரூமுக்கு நட. சார், இது என்ன தெரியுமா? ஏன் தெரியாது?
பரீட்சையில நீ என்ன மார்க் வாங்க போறேங்கிறத சிம்பாலிக்கா காட்டுற. இல்ல இது சாதாரண முட்டை இல்ல சார். இதை இப்படியே தூக்கி உங்க முகத்துல அடிச்சோம்னா உங்க மூஞ்சி ஆஃப் பாயில் ஆயிரும். ஆசிட் முட்டை. இப்ப சொல்லுங்க, நான் பிரின்சிபால் ரூமுக்கு வரணுமா? வேண்டாம், தேவையே இல்ல. நீ ஏன் கண்ணா அனாவசியமா டென்ஷன் ஆற? சும்மா ஜமாயிச்சுரு. அப்ப நான் வரட்டுமா? சார் ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ணுங்க, பாத்ரூம் போங்க. அப்பா, ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சுதுடா. ஏன் இவ்வளவு வேதனையா சொல்ற? அதெல்லாம் படிச்சு பரிச்சு எழுதுறவங்களுக்குடா. முட்டையும் பிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பரீட்சையும் எந்த நேரத்தில் நான் மீட் பண்ணுவேன். இங்க பாத்தியா, புத்தர் மாதிரி தனியா உட்கார்ந்துருக்காரு நம்ம ஆளு. டேய் ஜீவா, நீ முன்ன மாதிரி இல்லையே. என்னைக்கு கௌசல்யாவுடைய குரலை டெலிபோன்ல கேட்டானோ அன்னையில இருந்து நம்ம கூட கலகலப்பா பேசுறதே நிறுத்திட்டா. ஏய், பொண்ணுங்கன்னா அப்படித்தான்டா. ஒருத்தனை சைட் அடிப்பா, இன்னொருத்தனை லவ் பண்ணுவா, கடைசியில எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவா. விடுறா. ஏண்டா ராம, லீவ் விடுறாங்களே, நீ என்ன பண்ண போற? முன்னெல்லாம் வாரத்துல 2 நாள் ஃபிகரோட சுத்துனேன். இனிமேல் ஃபுல் டைம் சுத்துவேன். ஆமா, அண்ணா நகர்ல ஒரு ஃபிகர் வச்சிருந்தியா, அதை என்னடா பண்ண? அதை ஏன்டா கேக்குற? எனக்கு வேணும் தான். ஏன் நின்னுட்ட? வாமா. எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. இந்தம்மா, இந்த பணத்தை வாக்மேன் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல. ஏன் கௌசல்யா, என்னது இது? வாக்மேன் இல்லாம பிச்சை போடுவா? நம்ம கிட்ட நிறைய இருக்குல்ல பாட்டி. தொலையா 300 ரூபாய். உன் சம்பாத்தியம் தான் கொடுப்பியா? எங்க அப்பா சம்பாதிச்சனால 300 rupees கொடுத்தேன். இதே நான் சம்பாதிச்சிருந்தா 3000 rupees கொடுத்திருப்பேன். சபாஷ் கௌசல்யா, அப்படி சொல்லு. நம்ம நாட்டுக்கு உன்ன மாதிரி பெண்கள் தான் தேவை. சாகும்போது நாம என்னத்தை கையில கொண்டு போறோம்? சத்தானி வாடி. தாத்தாவும் பேத்திமா சேர்ந்து சொத்தை அழிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்றது? சீக்கிரம்டா, இல்லைன்னா ட்ரெயினை விட்டுருவோம். சும்மாறா நீ வேற. டேய், உன் நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுதுடா. என்ன பண்றது? இதுக்கு மேலேயும் கௌசல்யா கிடைப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லடா. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய ஜீவாவா வாடா ப்ளீஸ். டேய் ஜீவா, தயவு செஞ்சு நீ ஊருக்கு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்பவே உடனே காலி பண்றது ரொம்ப நல்லது. நீங்க போங்கடா. என்ன ஜீவா இவ்வளவு தூரம் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்? முட்டாள்தனமா திருப்பி திருப்பி அதே. நீங்க போங்கன்னு சொன்னால போய் தொலைங்கடா. போங்கடா அண்ணா. அவன் சொன்னா கேட்க மாட்டான். டைம் வச்சு வாங்கடா. பிச்சு, மரி எழுந்திருங்கடா. டேய் எழுந்திருங்கடா. நீங்களாம் ஊருக்கு போல ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க? ராத்திரி பூரா பனிலே படுத்திருந்தீங்க. உன்னை விட்டு எங்களால பஸ் ஸ்டாண்ட் வரை கூட போக முடியலடா. நீ தானடா எங்களை போன்னு சொன்ன.
சாரிடா, சாரி. உள்ள வாங்கடா. வாங்க. நாய் அடிச்சு மாமி அடிச்சுன்னு சொல்லுங்க. நாய் அடிச்சு மாமி அடிச்சுன்னு சொல்லுங்க. வந்தே கம்ப உமாபதியும் சுரபுரம் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் பிரகதம் வந்தே பத்மநாபிரியம் வந்தே சூரிய சாங்க வந்தேனோ வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்தேனாவிந்த வரதம் வந்தே சிவம் சங்கரம் ஓ மாங்கல்யம் தந்துரானேயா நம ஜீவன ஜீவனா வந்தே பத்ராமஜே சஞ்சீவதாம் சதம். கண்ணூஞ்சலாடினார் காஞ்சன மாலை. இங்கே இந்த கர்நாடக பாட்டு தானே, மாடர்ன் பாட்டு எவ்வளவு நல்ல பாட்டு எல்லாம் இருக்கு. அதுல ஒரு பாட்டு பாடுங்களேன். ஏன் பாட்டி இவ்வளவு லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிற? ஓஹோ, கௌசல்யா அக்காக்கும் உன்ன மாதிரி முடி நடிச்சாதான் கல்யாணம் பண்ணி வைப்பியா? ஏய் சரஸ்வதி, என்னது அதிக பிரசங்கனம்? வாங்க. பொண்ணு மாப்பிளைக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. மீனாட்சி மாமி, சாமி ரூம்ல ஆலங்கரைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. 2 பேரும் கிழக்கு பார்க்க நில்லுங்க. எல்லாருக்கும் சரவண பவன்ல டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கார். வண்டியில ஏறி புறப்படுங்க. நாளை அவர் தானே. அப்போ சிவசங்கரா, நானும் கிளம்புறேன். என்ன பிரகாஷ், என்ன இத்தனை நாய் கழிச்சு வர்ற? அப்பப்பா, அப்பப்பா, ஷீஸ் மை வைஃப். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏடா, உன்னை அருணா கல்யாணத்துக்கு வர சொன்னா நீ இப்படி வந்து நிக்கிறியடா? பாட்டி நீ சும்மா ரெடி. உங்க அப்பா பண்ணி வச்சானா? இல்ல அம்மா, நீங்க ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? இட்ஸ் வெரி ஆக்சிடென்டல். பெங்களூர்ல சுஜித்ராவை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ண. நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியல? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவ மனசுக்கு பிடிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவா. என் மனசுக்கு இவள பிடிச்சிருந்தது, அதனால இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். வாட்ஸ் ராங் இன் திஸ்? அப்பப்பா சொல்லுங்க. அப்போ இவளோட கதி? அப்பப்பா, நான் எழுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கும் கௌசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு நீங்க மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டீங்க. ஆனா நாங்க வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் எங்க மனசுல என்ன இருக்கும்னு கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? தப்புதான்ப்பா, நாங்க பண்ணது தப்புதான். அதனாலதான் நீங்க இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண வந்துருக்கீங்களோ? ரொம்ப ரைட். அப்பப்பா, நான் கௌசி கிட்ட அந்த மாதிரி பழகவே இல்லை. நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா பாவி. நீ உருப்படுவியா? உன்னையே நினைச்சிட்டு இருக்காளே ஒத்தி, அவளை நீ கொஞ்சமாவது மனசுல நினைச்சு பாத்தியா? உனக்காக அவ மலையாள பாஷை வர கத்துண்டாடா. பாட்டி நீ சும்மா ரெடி. பரதேசி மாதிரி வந்த உன்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு எங்களுக்கு இது தேவைதான். நான் பரதேசி தான், ஒண்ணு இல்ல. அது வந்தா இப்படி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறது தப்புதான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. நீங்க நாட்டிங்க கொல்லுங்க, ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் ஆசீர்வாதம் பண்ணாதீங்க. என் கண் முன்னாடி நிக்காத, ஒழிஞ்சு போ. இவளை இழுத்துட்டு போ. அப்பப்பா ப்ளீஸ் போடா. கௌசி, ஐ எம் வெரி சாரி. வரேன். பிரகாஷ், உள்ள போ.